அப்பா மகனை பத்தி தான் உனக்கு தெரியுமேம்மா. அவன் பேசுனதை நினைச்சு நீ வருத்தப்படாத. மா, அவன் என்ன பேசினாலும் தம்பிங்கிற பாசம் எனக்கு குறையாதுமா. இப்ப கூட என்னால அவன் சந்தோஷம் கெட்டு போயிடுமோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. மேம், நான் கேகே நகர் பிரான்ச் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி சார். ஒரு லேடி வந்து உங்ககிட்ட பேசினாங்களே, யார் அவங்க? அவங்க நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற என்விஆரோட வைஃப் சார். என்விஆர் வைஃபா? சார், என் ஒய்ஃபுக்கு உடம்புக்கு முடியல, பெட் விட்டு எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். என்விஆரை தேடி தான் வந்தாங்க. அவர் இல்லைன்னு தான் போயிட்டாங்க சார். சரி, நான் வரேன். ஓகே சார். ஆட்டோ! பிரகாஷ், நித்யான கூப்பிட்டாலே வரப்போற. வீட்டுக்குள்ள எஸ்எம்எஸ்ஸா? சத்தமா கூப்பிட்டா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க, அதான். பொண்டாட்டிய புருஷன் கூப்பிட்டா யார் தப்பா நினைக்க போறாங்க? இப்ப வீடு இருக்க சூழ்நிலையில தப்பா தான் நினைப்பாங்க. நமக்கு கல்யாணமாகி 2 நாள் ஆகுது, இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. அத பத்தி 2 வீட்லயும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன முடிவு? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதான் நடக்காதே. ஏன் நடக்காது? யாருக்கும் தெரியாம தானே நடக்க போகுது. எனக்கும் தெரியாம எப்படி நடக்கும்? நீ என்ன சொல்ற நித்யா? உனக்கு அதுல ஆசை இல்லையா? அதுக்காக நான் எத்தனை நாளா ஏங்கி இருக்கேன் தெரியுமா? இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். என்னெல்லாம் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா? அந்த மாதிரியான கற்பனை உனக்குள்ள இல்லையா? நிறையவே இருக்கு. அப்புறம் என்ன, நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருவோம். முறைப்படி நடக்கும்போது நடக்கட்டும். எனக்கு அதுல எல்லாம் இஷ்டம் இல்ல. உங்க அக்காவோட பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். அவங்க ஒரு சங்கடத்துல இருக்கும் போது நாம எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? என்னாலலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. அதனால இப்போதைக்கு வேண்டாம். எங்க அக்கா ஒரு ராசி இல்லாதவங்க நித்யா. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆன நமக்கு அவங்களால எந்த நல்லதும் நடக்கல. அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையினால நமக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அப்பாடா, ஒரு வழியா அது நடந்துருச்சு. நியாயமா பார்த்தா நாம இந்நேரம் காஷ்மீர் கிளம்பி போய் அங்க ரூம்ல ஜாலியா இருந்திருக்கணும். அதுவும் எங்க அக்காவால தான் கெட்டு போச்சு. இப்ப பாரு, நீயும் அவங்க கூட சேர்ந்துகிட்ட. எங்க அக்காவால கிடைக்க இருந்த சந்தோஷமும் போச்சு. இங்க இருக்கிறத விட நாம கோயம்புத்தூர்ல இருந்திருந்தோம்னா எல்லா விதத்திலயும் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கலாம். அதையும் அனுபவிக்க முடியாம எங்க அக்காவோட கிரகம் என் வாழ்க்கையிலயும் விளையாடிருச்சு. கடவுள் நான் எதிர்பார்த்த சொகுசான வாழ்க்கையையும் வாய்ப்பையும் எனக்கு கொடுத்தான். ஆனா எங்க அக்காவோட தரித்திரம் என்னையும் புடிச்சு ஆட்டுது. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க செய்யறது பேசுறது எல்லாமே ஓவரா இருக்கு. நீங்க சொல்லிதான் உங்க அக்காவை பத்தி எனக்கே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க அக்கா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல அவங்க தான் பாத்துக்க போறாங்க. நம்ம கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அவங்க ஜெயில் வரைக்கும் போக துணிஞ்சவங்க.
அப்படிப்பட்ட உங்க மனசு எனக்கு புரியுது. இத்தனை வருஷமா கூட வளர்ந்த உங்களுக்கு புரியலனா என்னங்க இது? இப்ப புரியுது. நீங்க முழுக்க முழுக்க சுயநலமா யோசிக்கிறது தான் காரணம். உங்க பார்வை மாறாத வரைக்கும் உங்க அக்காவோட மனசு உங்களுக்கு தெரியாது. முதல்ல வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாம சந்தோஷமா இருக்கலாம். அதுலதான் முழுமையான உண்மையான சந்தோஷமே இருக்கு. என்னை விட உனக்கு எங்க அக்கா தான் முக்கியமா போயிட்டாங்களா? எனக்கு என் அண்ணியோட சந்தோஷம் தான் முக்கியம். அவங்க சந்தோஷமா இருந்தாதான் என் அத்தை சந்தோஷமா இருப்பாங்க. இது என்னோட குடும்பம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் எல்லா பிரச்சனையும் முடியட்டும், அதுக்கப்புறமா புருஷன் பொண்டாட்டியே வாழலாம். அது வரைக்கும் ஜஸ்ட் கணவன் மனைவியா மட்டும் இருப்போம். நீ இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்னு நினைக்கிற, ஆனா நான் உங்க வீட்டுக்கு மருமகனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் நடக்கும். சகுந்தலா, சகுந்தலா, சகுந்தலா. யோ, இவ்ளோ நேரம் எங்கயா போன? எங்க போனனா? எங்கெல்லாமோ போன, என்னெல்லாமோ பண்ண, எவ்வளவோ சம்பாதிச்ச. யோ, எங்க போனேன்னு கேட்ட என்னையா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? சம்பாதிக்க போனண்டி, எக்கச்சக்கமா சம்பாதிக்க போன. யோ, என்னையா இன்னைக்கு உன் கையில இவ்ளோ பணம் அதிசயமா விளையாடுது? இது என்னடி பணம்? இன்னும் விளையாடும் பாரு விளையாட்டு. இன்னும் கொஞ்ச காலம் பொறு, லட்ச கணக்குல விளையாடும். யோ, இந்த பணத்தெல்லாம் பாக்கும்போது சந்தோஷமாவும் இருக்கு, அதே நேரத்துல பயமாவும் இருக்கியா? எல்லாம் உழைச்ச காசு தாண்டி. உடம்பும் அறிவும் சேர்ந்து உழைச்ச உழைப்பு. அதெல்லாம் சரியா? நான் உன் பேங்க் வரும்போது நீ எங்க போயிருந்த? என்னடி சொல்ற? பேங்க் வந்தியா? எப்ப வந்த? எதுக்கு வந்த? இன்னைக்குதான்யா, ஒரு 12 மணி இருக்கும். நாசமா போச்சு போ. என்ன வகையா மாட்டி விட்டியடி. உன்னை யாரு பேங்க் எல்லாம் வர சொன்னது? யோ, மார்க்கெட்க்கு வந்தேன், கையில இருந்த பணம் தீந்து போயிடுச்சு. பக்கத்துல தானே உன் பேங்க், உன்கிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னாச்சு? நான் வரும்போது நீ பேங்க்ல இல்லையே, எங்க போயிருந்த? ஏய் நிறுத்துடி, எத்தனை கேள்வி கேக்குற? உனக்கு உடம்புக்கு முடியல, எந்திரிக்க முடியாத நிலைமையில இருக்கன்னு சொல்லிதானடி ஆஃப் டே பர்மிஷன் போட்டு ஆபீஸ்ல இருந்து வந்தேன். அட பாவி, இந்த பணத்தையே அந்த ஆஃப் டே லீவ்ல தானடி சம்பாரிச்சிட்டு வந்தேன். ஐயோ, அப்ப நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிருக்குமே. ஐயோ, அப்ப நான் உன்னை சிக்கல்ல மாட்டி விட்டேனா? என்ன மன்னிச்சிரியா? சரி விடு, எவ்வளவோ பெரிய வேலை எல்லாம் பண்றேன். இந்தா, இத சமாளிக்க மாட்டேனா? சமாளிக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன டிஃபனு? இடியாப்பமும் உன் கால் வலிக்காக ஆட்டுக்கால் பாயாவும் செஞ்சு வச்சிருக்கேன். ஐயோ சூப்பர் டி என் தங்கம், இப்பவே நாக்குல வச்சு வருது. சரி, நான் போய் முகம் கை கால்லாம் கழுவிட்டு வந்துடுறேன், நீ சாப்பாடு எடுத்து வை. சரியா, போ. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆன நமக்கு அவங்களால எந்த நல்லதும் நடக்கல. அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையினால நமக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அப்பாடா, ஒரு வழியா அது நடந்துருச்சு. நியாயமா பார்த்தா நாம இந்நேரம் காஷ்மீர் கிளம்பி போய் அங்க ரூம்ல ஜாலியா இருந்திருக்கணும். அதுவும் எங்க அக்காவால தான் கெட்டு போச்சு. கடவுள் நான் எதிர்பார்த்த சொகுசான வாழ்க்கையையும் வாய்ப்பையும் எனக்கு கொடுத்தான். ஆனா எங்க அக்காவோட தரித்திரம் என்னையும் பிடிச்சு ஆட்டுது. சுஜாதா, மா, இந்தம்மா காஃபி. ஏதாவது வேணுமாம்மா? உனக்கு மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணட்டும்? மா, என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு, உன் இஷ்டம். சரி, காஃபி சாப்பிடு.
அம்மா சுஜாதா, என்னம்மா யோசனை? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. எல்லா பிரச்சனையும் அப்பா பார்த்துக்கிறேன். நீ வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு பல யோசனை வருமா. வெளியே எங்கேயாவது போயிட்டு வாயம்மா. அம்மா செலவுக்கு வேணா பணம் நான் தரேன். என்ன நம்மகிட்ட செலவு பணம் கேட்குறவரு எப்படி பணம் தரேன்னு சொல்றாருன்னு பார்க்குறியா? இதை பாருமா சுஜாதா, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படி. அவங்கள்ட்ட கேட்டா கொடுத்துட போறாங்க. இல்ல வேண்டாப்பா, நீங்க இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, அதுவே எனக்கு போதும். இதான் அப்பாவை நீ புரிஞ்சுக்கிட்டேல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா. அம்மா உன் சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷமா. அம்மா காஃபியை குடிமா. சரிப்பா. காவியா, டோர் பெல்லுமா. அம்மா, யாரோ பெல் அடிக்கிறாங்க, கொஞ்சம் யாருன்னு வந்து பாரு. ஏன் நீ போய் பார்த்தா குறைஞ்சிடுவியா? ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்பத்தா எவ்வளவு வேலை இருக்கு. என்னம்மா தங்கச்சி, நல்லா இருக்கியா? மாப்பிள்ள இருக்காரா? அது காவியா, என்னப்பா? காய்கறி விக்கிறவன்ட்டெல்லாம் உங்க அம்மா ரிலேஷன்ட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா பார். என்னென்ன இது, இப்படி சொல்லாம கொல்லாம வந்துட்டு அவர் வீட்டுல தான் இருக்காரு. தங்கச்சி நீ பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏமா என் தங்கச்சி வீட்டுக்கு வரதுக்கு நான் கவர்மெண்ட்ல மனு போட வர முடியும்? நீ தள்ளு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அண்ணே, என்னம்மா காவியா, போன மாசம் வீட்டுக்கு வந்தப்ப பார்த்தது. நல்லா படிக்கிறியா? உங்க அப்பா உன் மேல ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காரு. அவரை ஏமாத்திராத. நல்ல மார்க் வாங்கி காலேஜ் படிப்பை நல்லபடியா முடிக்கணும். புரியுதா? என்ன மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நீங்க வர்ற வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருந்தேன். இனிமே எப்படி இருக்கேங்கிறது நீங்க பேசுறத வச்சுதான் இருக்கு. ஏன் மாப்பிள்ள வேண்டாத மாதிரி வெறுத்து பேசுறீங்க? நீர் அடிச்சு நீர் விலகுமா? 1000 தான் இருந்தாலும் நம்ம சொந்த வீட்டு போயிடுமா என்ன? வந்தவன உட்காருங்க கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, நீங்க சொல்லல என்ன, நான் உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்க்கல. ஆமா தங்கச்சி, எனக்கு காஃபிலாம் ஒண்ணு வேணாம். நம்ம தோட்டத்துல இருந்து வேர்களை கொண்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளைக்கு அவிச்சு கொடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்தா. அண்ணே, மண் வாசனை வரும்போதே நினைச்சேன் இது பச்சை கல்லையா தான் இருக்குன்னு. இத அவிச்சு தாளிச்சு சாப்பிட்டா சும்மா சூப்பரா இருக்குன்னு. தங்கச்சி, வெயில்ல வந்தது ரொம்ப தாகமா இருக்கு. உன் கையால ஒரு நல்ல ஜூஸா போட்டு கொண்டு வாயேன். தோனே என்ன மாப்பிள்ள பேப்பர்ல மூடிக்கிட்டீங்க? ரொம்ப முக்கியமான விஷயமோ? பேப்பர் இருக்கட்டும், நீங்க வந்த விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. எல்லாம் நம்ம பசங்க கல்யாண விஷயம் தான். அதான் நான் அன்னைக்கே என் முடிவை சொல்லிட்டேனே. என் பொண்ணு படிப்பை முடிக்கிற வரைக்கும் நான் அதை பத்தி பேச மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு நீங்க நேரத்தையும் காலத்தையும் வீணாக்குறீங்க? கல்யாண விஷயத்தை பத்தி இப்ப நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல. இப்படி பேசினா எப்படி மாப்பிள்ள? நாட்டோட எல்லா பிரச்சனைனா ரெண்டு தரப்புல உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இது வீட்டு பிரச்சனை. புது மாப்பிள்ள மாதிரி மறந்து பிடிக்காம கொஞ்சம் இறங்கி வாங்க மாப்பிள்ள. என் வீட்டுல சம்மந்தம் முடிக்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? எனக்கு வசதி இல்லையா? இல்ல என் பையன் தான் படிக்கலையா? இல்ல கை நிறைய சம்பாதிக்கலையா? எனக்கு வசதி இல்லையா? இல்ல என் பையன் தான் படிக்கலையா? இல்ல கை நிறைய சம்பாதிக்கலையா? அம்மாடி
காவியா ஒரு நிமிஷம் வாமா. மருமகளே வாமா. உங்க பொண்ணு மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கா. என் பையன் பெருமாள் மாதிரி அழகா லட்சணமா தானே இருக்கான். எல்லாம் சரியா இருக்கும்போது ஏன் வீணா பிடிவாதம் முடிக்கிறீங்க? ஜம்பு, நான் திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது. என் பொண்ணு படிப்பை முடிக்கிற வரைக்கும் நீ இல்ல, இந்த நாட்டோட பிரசிடென்ட்டே பொண்ணு கேட்டு வந்தாலும் இதே பதில் தான். வேற ஏதாவது விஷயம் இருக்கா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க பொண்ணு படிப்பு முடிகிற வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டீங்க, அவ்வளவுதானே? ஒரு நிச்சயதார்த்தம் மட்டும் பண்ணுவோம், அதுவும் நம்ம சொந்தக்காரன் யாரையும் கூப்பிடாம நம்ம 2 பேரும் வீட்டு ஆளுங்களை மட்டும் வச்சு பரிசம் போட்டுக்கோம். உங்க பொண்ணும் அதுக்குள்ள படிப்பை முடிச்சிருவா, என் பையனும் வேற விஷயமா ஃபாரின் போயிட்டு வந்துருவான். அப்புறம் என்ன, நம்ம ஐயர்கிட்ட பேசி ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? இந்த பாரு ஜம்பு, உன் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நான் ரொம்ப டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு புரியவே இல்லையா? டைரக்டா சொன்னாதான் உன் மரமண்டைக்கு புரியுனா அதையும் நான் சொல்லிடுறேன். உன் பையனுக்கு ஏன் பொண்ணை கொடுக்க இஷ்டம் இல்ல. அதுலயும் உன் கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு துளி கூட இஷ்டம் இல்ல. அப்படி செதறதக்க மாதிரி போட்டு உடைங்க மாப்ள. உங்க மனசுல இதா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு என் கௌரவத்தை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்சிருக்கேன்னா அப்பவாவது உங்க கோபம் போய் பசங்க 2 பேரும் சேருவாங்கிற ஒரு நப்பாசையில தான். ஆனா எப்ப நீங்க உங்க முடிவை படிச்சுன்னு சொல்லிட்டீங்களோ, இப்ப என் முடிவை நான் சொல்றேன். என் பையனுக்கு கல்யாணம் ஒண்ணு ஆச்சுன்னா அது உங்க பொண்ணு காவியோட மட்டும்தான். அதே மாதிரி தான் உங்க பொண்ணுக்கும். என்ன மிரட்ரியா? இல்ல, நடக்க போறத சொல்றேன். என் பையனுக்கு அவன் முறை பண்ண கட்டிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஊர் பஞ்சாயத்து இருக்குல்ல, மறந்துட்டீங்களா? அங்கேதானே உங்க நிலபுலம் இருக்கு. ஊர் கட்டுப்பாட்டை மீறினா விவசாயம் பண்ண முடியாது. தரிசாதான் கிடக்கும். இன்னும் 15 நாள் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள உங்க முடிவை மாத்திக்குங்க. இந்த ஜம்புவை பத்தி உங்களுக்கே தெரியும். நான் எதை வேணாலும் பண்ணுவேன். அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்தா நான் பொறுப்பு இல்ல. டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன் மரியாதை கெட்டு போயிடும். வெளியே போ. போறேன். ஆனா நான் சொன்னதை மட்டும் முடிக்காம விட மாட்டேன். அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. அண்ணே ஜூஸ் உன் புருஷனுக்கு கொடு. அம்மா. என்னம்மா? மா, நான் கொஞ்சம் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வாமா. மீனாட்சிக்கா வாங்க. என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? உட்காருங்க உட்காருங்க. என்ன லட்சுமி, ஏதாவது விசேஷமா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க தானே பாத்துக்கணும். அதான் சுஜாதாவுக்கு நடந்த கொடுமைக்கு 2 வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். குனிஞ்சு தலை நிமிராம வேலைக்கு போயிட்டு வருவா சுஜாதா. அப்படிப்பட்ட பொண்ணா இப்படி கோடிக்கணக்குல கொள்ளையடிச்சிருப்பான்னு யோசிக்காம நெருப்பு இல்லாம புகையுமான்னு தெருவுல பேசிக்கிறாங்க. ஏன் எல்லாரும் அநியாயமா பேசுறீங்க? என் பொண்ணு அப்படிப்பட்டவளா என்ன? அது எங்களுக்கும் தெரியும். மத்தவங்க அப்படி நினைக்கலையே. நானும் சுஜாதா நல்ல பொண்ணு, அடுத்தவங்க வம்புக்கு எதுவும் போகாது, அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு போற பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு நானும் சொன்னேன். அதுக்கு அந்த கமலா சொல்றா, ஊமை ஊற கெடுக்கும், பெருச்சாளி பேர கெடுக்கும்னு சொல்றா. ஆனா அவ சொல்றத நான் நம்பலையே. ஆமா சுஜாதா, பேப்பர்ல 100 கோடி மோசடின்னு வந்துச்சே, அதுல உனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்?